Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadan 'abduhu wa rasuluhu amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil 'azim wal Furqanil Majid. فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வானவரை பூமி படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் மாபெரும் மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை எதிர்பாராமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கணியக்கூடிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் உலகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மனிதர் வாழ்க்கைக்கு எதிரியாக போதைப் பொருளுடைய பழக்கம் அதிகரித்து வருவதை நாம் கவனித்திருப்போம். அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகளில் போதை தலைவிரித்தாடியது. நாம் இங்கிருந்து அமெரிக்காவினுடைய நிலைகளை பரிதாபமாக பார்த்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ நாம் வசிக்கக்கூடிய இடங்களில் எத்தகைய போதைப் பொருட்கள் அமெரிக்காவில் சர்வசாதாரணமாக உலா வந்ததோ அதே போதைப் பொருட்கள் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் சர்வசாதாரணமாக
உலா வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நீங்கள் போதைப் பொருளுடைய அதை எந்த அளவிற்கு மக்கள் மத்தியிலே தாக்கம் செலுத்தி இருக்கிறது என்கின்ற ஆய்வறிக்கையை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், உலக அளவிலே கிட்டத்தட்ட 50 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த போதைப் பொருளை பயன்படுத்தி வருகிறார்கள் என்று ஆய்வுகள் சொல்றாங்க. ஆய்வை செய்யக்கூடியவர்கள் அவங்களுடைய கண்களுக்கு தெரிந்த வகையிலே 50 கோடி பேர் இந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிறார்கள் என்று ஆய்வறிக்கையிலே தகவல் சொல்றாங்க. ஆனா யதார்த்தமாக எடுத்து பார்த்தால் அதை விட அதிகமாகத்தான் இருக்கும். இந்தியாவில் ஆய்வு செய்து இந்தியாவில் எந்த அளவுக்கு போதைப் பொருளுடைய ஒரு பழக்க வழக்கம் அதிகரித்திருக்கிறது என்பதை தேடி பார்த்தோம் என்று சொன்னால் 8 கோடி பேர் போதைப் பொருளை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இந்தியாவில் இருக்கிறார்கள் என்கின்ற தகவலை சொல்றாங்க. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு போதைப் பொருளை பயன்படுத்தி வருகிறார்கள் என்கின்ற ஆய்வை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட ஆண்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்களில் 45% பேர் போதைப் பொருட்களை உட்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று தகவல் சொல்றாங்க. பெண்களும் தமிழ்நாட்டிலே போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி வருகிறார்கள். 2% பெண்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா முன்னாடிலாம் பெண்கள் அந்த அளவுக்கு பயன்படுத்தல. இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். சென்னை போன்ற நகர்ப்புறங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஆண்களுக்கு நிகராக ஐடி போன்ற வேலைகளில் பெண்கள் அதிகமான பேர் இடம்பெறக்கூடியவர்களாக இருக்கிறார். அங்க அடிக்கடி என்ன செய்யும், இரவு நேர கேளிக்கை விடுதிகள், சில திருமண நிகழ்ச்சிகள் நடக்கும், அதே மாதிரி பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் நடக்கும். இது போன்ற கொண்டாட்ட விழாக்களில் மது பரிமாறப்படுவது என்பது ஒரு கட்டாயமாக பரிமாறப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகரித்து வருகிறது. அதனால இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்களிலே பாதி ஆண்கள் போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அதுக்கு அடிமையானவர்களாக இருக்கிறாங்க. பெண்களில் கூட இது அதிகரித்து வருகிறது. 2% பெண்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்தி வருகிறார்கள் என்கின்ற தகவல்கள் நமக்கு தராங்க. அப்ப இந்த அளவிற்கு போதைப் பொருளுடைய பயன்பாடு என்பது பல்கி பெருகி வந்து கொண்டிருக்கிறது. இது காஃபிர்கள் மட்டும் இல்லை, முஸ்லிம்கள் எல்லாருமே தூய்மையாக இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் பக்கத்தில் போறா கூட நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். இது முஸ்லிம்களிடத்தில் கூட பல்கி பெருகி வியாபித்திருப்பதை நம்ம தற்காலத்தில் பார்க்க முடியாது. அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, அங்கே போதைப் பொருட்களை குறிப்பாக வந்து திணிக்கிறாங்க. நீங்க மேலப்பாளையம் ஓரளவுக்கு தப்பிச்சிருச்சு, காயல்பட்டினம் போன்ற இடங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகள். அங்க எப்படி போதைப் பொருள் வருதுன்னே தெரியல. ஆனா போதைப் பொருட்கள் நிறைய அங்கே வியாபாரம் செய்யப்படுகிறது. பள்ளிக்கூடம், ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் முஸ்லிம்கள் பள்ளிக்கூடம் இருக்குல்ல, முஸ்லிம் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே சின்ன சின்ன பெட்டி கடைகளில் போதைப் பொருட்கள் விற்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். நிறைய சம்பவங்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பதை நிறைய நம்மால் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். இந்த போதைப் பொருளினால், இந்த போதைப் பொருள் உட்கொண்ட காரணத்தினால் நம்முடைய சமுதாயத்தில் ஏற்பட்ட பாதிப்பு என்பது ரொம்ப பெரியது. போதை என்பது தீமைகளுடைய தாய் என்று சொல்லலாம். சில தீமைகள் இருக்கும்ல, ஒரு தீமை செய்யணும் என்று சொன்னால் அதனால் ஒரு பாதிப்பு தான் ஏற்படும். ஆனா இந்த போதைப் பொருளுடைய பழக்கத்தினால் எல்லா பாதிப்புகளும் ஏற்படும். ஒரு மனிதன் போதைப் பொருளை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் அவன் மனநலம் பாதிக்கப்படும், மூளையினுடைய சிந்தனை என்பது பாதிக்கப்படாது. அல்ல தன்னுடைய திருமறை குரான்ல சொல்றான், அறிவியல் அறிஞர்களும் சொல்றான், ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தினால் அவனுடைய மூளை செயல்கள் மூளை செயல்களை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் போயிடும், அறிவு கட்டத்தனமாக நடக்கக்கூடியவனாக மாறிவிடுவான் என்று சொல்றான். மூளை மனநலம் பாதிக்கப்படும் போதைப் பொருளை உட்கொண்டால். 2வது போதைப் பொருளை உட்கொண்டால் உடல்நலமும் பாதிக்கப்படும். யாரெல்லாம் சாராயம் குடிக்கிறாலும் அவங்க கண்டிப்பா என்ன செஞ்சிடும், கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படக்கூடியதாக மாறிடும், இதயம் பாதிக்கப்படக்கூடியதாக மாறிடும். உடல்நல பாதிப்பு இந்த போதைப் பொருளினால் ஏற்படுகிறது என்று ஆய்வறிக்கையில சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த போதைப் பொருளை அருந்தக்கூடிய காரணத்தினால்தான் சமுதாயத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் நிறைய சண்டைகள் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் நடக்குது, குடும்பத்தில் பிளவுகள் ஏற்படுவதற்கு இந்த போதைப் பொருள் முக்கியமான காரணம் என்று ஆய்வறிக்கையில தகவல் சொல்றாங்க. ஏன்னா குடிச்சிட்டு வந்து மனைவியை போட்டு அடிக்கிறது, மனைவியை போட்டு கொடுமைப்படுத்துறது, அதன் மூலமாக 2 மத்தியில் தலாக்கு பிரிவினை என்ன செய்யுது, ஏற்பட்டு விடுது. அப்ப குடும்ப பிரச்சனைக்கு காரணம் இந்த போதைப் பொருள் என்று ஆய்வறிக்கையில சொல்றாங்க. அதே போன்று இந்த போதைப் பொருளின் காரணமாக ஒட்டுமொத்த அரசாங்கத்திற்குமே மிகப்பெரும் இழப்பு ஏற்படுது. ஒருத்தர் சாராயம் குடிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய உடல் பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் அவன் மறுபடியும் எங்க வருவான், ஜிஹெச்சுக்கு தான் வருவான், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் வருவான். அங்கே இலவசமாக ட்ரீட்மெண்ட் செய்யப்படும். அந்த இலவசமாக செய்யக்கூடிய
இருக்கான், அவனை கொலை செஞ்சுட்டான். பாஜக தமிழ் மனுஷனுடைய கட்சி இருக்கிற மனிதநேய ஜனநாயக கட்சி அதனுடைய தலைவரை நிர்வாகியை போதையை தடுத்தார் என்பதற்காக கொலை செய்யலாம். பட்ட பகல்ல இரவு நேரத்தில் என்ன செய்யறாங்க, வெளிப்படையாக கொலை செய்த காட்சியை கூட நம்மளால என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. நிறைய போலீஸ்காரர்களை போதைக்கு அடிமையானவர்கள் போதை கலைக்கேறி கொலை செய்தார்கள் என்கிற செய்தியை நம்ம செய்திகளில் பார்க்க முடியுது. நீங்க செல்போன்ல கூட நீங்க தட்டி பார்த்தா தெரியும் போதையினால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளவு பேர் எத்தனை கொலைகளை செஞ்சிருக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் கொலைகள் நடந்திருக்கிறது என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான கொலைகள் அலங்கரிக்கிறது. நிறைய பேர் கொள்ளை அடிப்பதற்கும் போதைப் பொருள் காரணமாக இருக்குது. அவர்கள் போதைப் பொருட்களை உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய இடங்களில் கொள்ளை அடித்தார்கள் என்கிற செய்தியை படிக்க முடியுது. அப்ப இந்த அளவுக்கு எல்லா விதமான தீமைகளும் இந்த போதைப் பொருளால் ஏற்படுது. ஒரே ஒரு போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய காரணத்தினால் சமுதாயத்தில் இந்த அளவிற்கு சீரழிவு ஏற்படக்கூடிய காரணத்தினால இந்த போதையை தீமையினுடைய தாய் என்று என்ன செய்யறாங்க, வர்ணிச்சு சொல்றாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த போதையை பற்றி மதுவை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறார் என்று சொன்னால், கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம் மது அருந்துவது பெருகும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், கியாமத் நாள் வருகிறது என்று சொன்னார், நெருங்கி விட்டது என்று சொன்னார். அதற்குண்டான சில அறிகுறிகள் ஏற்படும். அந்த அறிகுறிகள் என்ன சொன்னால், கல்வி அகற்றப்படும், அறியாமை நிகழ்ந்துவிடும், பலவிதமான தீமைகள் ஏற்படும். அதில் ஒரு முக்கியமான தீமை எது என்று சொன்னால் மது அருந்துவது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே 5577வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளினுடைய ஒரு அடையாளமாக இந்த மது அருந்துவதை, போதைப் பொருட்கள் உட்கொள்வதை சொல்றாங்க. நம்முடைய சமுதாயத்தில் போதைப் பொருட்கள் உட்கொள்ளக்கூடிய பழக்கம் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம கியாமத் நாளை நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம் என்று அர்த்தம். அதை ரசூல் சொல்றாங்க, மது பொருட்கள் என்னைக்கு எல்லாம் அதிகரித்து கொண்டே இருக்கிறதோ நம்ம கியாமத் நாளை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா, மது அருந்துவது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அரசாங்கமே நடத்துது. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக முக ஸ்டாலின் செஞ்சாரு, கருப்பு சட்டை அணிந்து கொடி பிடிச்சாரு, ஒரு பதாகையை வச்சிருந்தாரு, மதுவை ஒழிக்க வேண்டும், சாராய கடைகளை மூட வேண்டும் என்று அந்த போட்டோவை எடுத்து போட்டாரு கொரோனாவில். இன்னைக்கு அவருடைய ஆட்சியில எந்த சாராய கடைகள் எல்லாத்தையும் மூட சொன்னா அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லையே. நான் இப்ப மூட போற சொன்னேன், கனிமொழி வெளியே கொடுக்கிறாங்க, நாங்க குறைக்கிறோம் தான் சொன்னோம், மூடணும்னு சொல்லல என்று பேர். எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். ஒரு அரசாங்க அதிகாரியாக வந்துவிட்டால், நாட்டினுடைய தலைவராக வந்துவிட்டால், முதலமைச்சராக வந்துவிட்டால், வருவதற்கு முன்னால் நான் சாராய கடைகளை மூடுவேன் என்று சொன்னார், மூடுவேன் என்று சொல்லாவிட்டாலும் மூடுவது கட்டாய கடமை. என மனிதர்களின் மீது அவருடைய ஆட்சிக்கு கீழே இருப்பவர்களுடைய உடல் நலனின் மீது அக்கறை யாருக்கு இருக்கணும்? ஆட்சி தலைவருக்கு இருக்கணும். அவர் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர், முதலமைச்சராக இருக்கக்கூடியவர். மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்களே, கள்ளக்குறிச்சியில எத்தனை பேர் இறந்து போனாங்க, எத்தனை பேர் மரணம் அடைந்தாங்க. அதற்கு பிறகாவது அதை மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும், அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். போதை விழிப்புணர்வு நாள் என்று சும்மா அறிக்கை மட்டும் தான் கொடுக்கிறாங்க. ஆனா அரசாங்கம் எடுத்து நடத்தக்கூடிய எந்த விதமான சாராய கடைகளும் என்ன செய்ய மாட்டாங்க, மூட மாட்டாங்க. அரசாங்கம் இன்னைக்கு என்ன செய்யுது, சாராய கடைகள் நடத்தி கொண்டிருக்கிறது. சாராயம் குடிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து இருக்குது. தீபாவளி நிகழ்ச்சி வந்தது என்று சொன்னால், பொங்கல் நிகழ்ச்சி வந்தது என்று சொன்னால், பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கில் இந்த சாராயம் நிறுத்தப்படுகிறது என்பதை பெருமையாக செய்தி சாலைகளில் வெளியிடக்கூடிய காட்சியில் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு போதைப் பொருட்களை உட்கொள்ளக்கூடிய பழக்கம் நம்முடைய சமுதாயத்தில் நாம் வாழக்கூடிய இடத்துல பல்கி பெருகி இருப்பதை பார்க்க முடியாது. அந்த ரசூல் சொன்னார், இது கியாமத் நாளுடைய அடையாளம். கியாமத் நாள் நெருங்கிவிட்டது என்பதற்கான அடையாளம், அல்லாஹ்வுடைய அழிவு உங்களுக்கு நெருங்குகிறது என்பதற்கான அடையாளம். போதைப் பொருளுடைய இந்த மது அருந்துவதனுடைய நடவடிக்கை மக்களிடத்தில் அதிகரித்தது என்று சொன்னால் நீங்கள் அழிக்கப்பட போகிறீர்கள் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொல்லி தந்திருக்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் போதைப் பொருள் எந்த அளவிற்கு கெட்ட விஷயம் என்பதை நிறைய விதங்களின் மூலமாக நமக்கு உணர்ந்திருக்கிறார். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது, வமின் ஸமராத்தின் நஹீல் வல் ஐனாபி, நீங்க என்ன செய்யுங்க, பேரிச்சம்பழத்தில் இருந்து திராட்சையில் இருந்து தத்தஹிதூன மின்ஹு ஸக்கத், நீங்கள் அந்த பேரிச்சம்பழத்தில் இருந்தும் திராட்சையில் இருந்தும் நீங்கள் மதுவை தயார் செய்கிறீர்கள். அல்லாஹ் சொல்றார், பேரிச்சம்பழத்திலிருந்தும் திராட்சையிலிருந்தும் நீங்கள் மதுவை தயார் செய்கிறீர்கள். வரிஸ்குன ஹஸனா, அதே போன்று அதே பேரிச்சம்பழத்தை வைத்து அதே திராட்சையை வைத்து வரிஸ்குன ஹஸனா,
என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறான். அப்ப இது அல்லாஹ் நமக்கு எதை உணர்த்துகிறான் என்று சொன்னால், மது என்பது கெட்ட உணவு, கேடு கெட்ட உணவு, அது தீய உணவு என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நமக்கு புரிய வைக்கிறான். இன்னொரு இடத்துல நபி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், நபியே உங்களிடத்திலே மதுவை பற்றி, சூதாட்டத்தை பற்றி அவர்கள் கேட்கிறாங்க. மதுவை சாப்பிடலாமா, மதுவை குடிக்கலாமா, சூதாட்டம் விளையாடலாமா என்கின்ற கேள்வி மக்கள் உங்களிடத்தில் எழுப்புகிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுங்க, குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அந்த ரெண்டிலேயுமே நிறைய கேடு இருக்குது, கெடுதி இருக்குது, பெரும் தீங்கு இருக்குது. அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தை பயன்படுத்த, இஸ்முன் கபீர், மிக பெரும் தீங்குகள் அந்த இரண்டிலும் இருக்குது. மதுவை பத்தி உங்கள்கிட்ட கேட்கிறாங்கல்ல, சாராயம் குடிக்கலாமா அழுதலாமா என்று சொல்லி கேட்கிறாங்கல்ல, நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுங்க, இஸ்முன் கபீர், அந்த சாராயம் என்பது, மது என்பது தீமைகளில் மிக பெரும் தீமை, உங்களுக்கு மிக பெரும் கெடுதிகளை அது கொண்டு வந்து சேர்க்கும் என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி தந்திருக்கிறார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, இந்த மதுவின் மூலமாக இப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும், எப்படிப்பட்ட கேடுகள் ஏற்படும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, இன்னமா யுரீது ஷைத்தான், ஷைத்தான் என்பவன் ஒரு ஆசையை ஏற்படுத்தி இருக்கிறான். ஷைத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால், உங்களிடத்திலே மது பழக்கத்தை ஏற்படுத்தி, போதை பழக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி, உங்களுக்கு மத்தியிலே வெறுப்பையும் பகைமையும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஷைத்தான் ஆசைப்படுகிறான். இது ஷைத்தானுடைய ஆசை. ஒரு முஸ்லிமாக வாழக்கூடியவன் யாருடைய ஆசைக்கு இணங்கணும்? நாம் அல்லாஹ்வுடைய ஆசைக்கு தான் இணங்கணும். ஷைத்தான் என்பவன் நம்முடைய பகிரங்கமான விரோதி. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும்போது, இன்ன ஷைத்தான, ஷைத்தான் என்பவன் பகிரங்கமான விரோதி, மனிதர்களுக்கு மிகப்பெரும் ஒரு விரோதி என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி தந்திருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஷைத்தான் எதை ஆசைப்படுகிறான், எதை விரும்புகிறான் என்று சொன்னால், மக்களிடத்தில் போதைப் பொருளை என்ன செய்யணும், பழக்கப்படுத்தணும். மக்கள் போதைப் பொருளுக்கு மக்களை அடிமையாக்கணும். அப்படி போதைப் பொருட்களுக்கு மக்கள் அடிமையாகிவிட்டார்கள் என்று சொன்னால், ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் மத்தியிலே பகைமை ஏற்பட்டுவிடும், ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் மத்தியிலே வெறுப்பு ஏற்பட்டுவிடும். அதை ஷைத்தான் விரும்புகிறான் என்பதாக நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இதை ஏற்கனவே பார்த்தோம், கணவன் மனைவிக்கு இடையில நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணமாக இந்த போதைப் பொருள் வஸ்து காரணமாக இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் மத்தியில பிரிவினை ஏற்படுத்துறான், ரெண்டு பேருக்கும் மத்தியில வெறுப்பை ஏற்படுத்துறான். அதற்கு காரணமாக இந்த போதைப் பொருள் வஸ்து இருக்குது. அதான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றான், இது ஷைத்தானுடைய விருப்பம், இது ஷைத்தானுடைய ஆசை. நீங்கள் போதைப் பொருளை உட்கொண்டீர்கள் என்று சொன்னால் கட்டாயமாக உங்களுக்கு மத்தியில வெறுப்பும் பிரிவினையும் ஏற்பட்டே தீரும். அதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். அப்ப சமுதாயத்தினுடைய சீரழிவுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த போதைப் பொருள் தான். போதைப் பொருளை நம்ம பழக்கத்திற்கு ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அதை அனுமதித்தோம் என்று சொன்னால், நம்முடைய சமுதாயம் சீர்குலைந்து விடும், நம்முடைய சமுதாயம் அழிந்து விடும், நம்முடைய சமுதாயம் சிக்கி சின்ன பின்னமாகிவிடும் என்பதை அல்லாஹ் சொல்லித்தார். இது ஷைத்தானுடைய ஆசை, ஷைத்தானுடைய விருப்பம். நாம் எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய சமுதாயத்தில் இது போன்ற போதை வஸ்துகளை நாம் அனுமதிச்சிடவே கூடாது. அனுமதித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்தை மறந்துட வேண்டியதும், நம்முடைய சமுதாயம் இல்லாமல் ஆக்கப்பட்டு விடும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி தருகிறார். அதனால நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற இந்த ஹம்ர, போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம், எல்லாமே உங்களுக்கு ஹராம் தான். போதை தரக்கூடிய எதுலாம் உங்களுக்கு போதை தருதோ, சாராயம் மட்டும் கிடையாது. கஞ்சாவை நீங்கள் அறிஞ்சு உங்களுக்கு போதை தருது என்று சொன்னால், அந்த கஞ்சாவும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டதா. ஒபியம் அருந்திய நீங்க உங்களுக்கு போதை ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த ஒபியமும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டதுதான். இந்த கஞ்சாவும் ஒபியமும் தான் இன்றைக்கு தற்காலத்தில் தமிழ்நாட்டிலே அதிகமான அளவில் பழுகி பெருகி இருக்கிறது. கடந்த 24 ஆண்டுகளில் 4 மடங்கு அதிகமாக கஞ்சாவினுடைய பழக்கம் நம்முடைய தமிழ்நாட்டில் அதிகரித்திருப்பதாக ஆய்வுல தகவல் சொல்றாங்க. அப்ப இது போன்ற போதை தரக்கூடிய எல்லாமே மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது என்பதாக நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் இந்த போதைப் பொருள் விஷயத்தில் கவனம் செலுத்துகிறது என்று சொன்னால், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவை விற்பதற்கும் தடை செஞ்சிருக்கிறாங்க. சாராயத்தை குடிக்காதீங்க என்று மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லல, சாராயத்தை குடிப்பது உங்களுக்கு ஹராம் என்று மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லல, அந்த சாராயத்தை விற்கவும் கூடாது. இப்ப ஆண்களை பொறுத்தவரையில் ஆண்கள் பட்டாடை அணியக்கூடாது, பட்டாடை அணிவது ஆண்களுக்கு ஹராம். ஆனா பட்டாடையை விற்பனை செய்யலாம், விற்பனை செஞ்சுக்கலாம், அதை காப்பீர்கள் வாங்கி அணிந்து கொள்வார்கள், இது மார்க்கத்தை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா சாராயத்தை பொறுத்தவரையில், போதை வஸ்துகளை பொறுத்தவரையில் அதை நீங்கள் குடிக்கவும் கூடாது, அதை விற்பனம் செய்யவும் கூடாது, அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது என்பதை நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே தொழுது
ஒரு மனிதர் வெளியூருக்கு பயணம் சென்று ரொம்ப நாள் கழிச்சு மதீனாவுக்கு வரார். அவருக்கு மது தடை செய்யப்பட்ட விஷயம் தெரியாது, மது ஹராமாக்கப்பட்ட விஷயம் தெரியாது, முஸ்லிம் தான். அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வரார். வந்துட்டு ரசூலுல்லாஹ் ஒரு அன்பளிப்பை கொண்டு வரார். என்ன அன்பளிப்பு தெரியுமா? சாராயத்தை கொண்டு வரார். உயர்தரமான மதுவை நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொண்டு வரார். உடனே நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் வாங்கி பார்த்துட்டு இது போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம், அது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி கேட்கிறார். உடனே அவர் சொல்றார், எனக்கு தெரியாது, இது அல்லாஹ் தடை செஞ்சுட்டாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த மனிதர் ரசூலுல்லாஹ் இருந்து அந்த சாராயத்தை வாங்குறார். வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மனிதர்கிட்ட கொடுத்து அவருடைய காதுல ஏதோ சொல்றார், ரகசியமா சொல்றார். உடனே நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் பிறருடைய ரகசியத்துக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, மூக்க நுழைக்க மாட்டாங்க. ஆனா உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த மனிதரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அந்த மனிதர்கிட்ட ஏதோ ரகசியமா சொன்னீங்களே, என்ன சொன்னீங்கன்னு கேட்கிறாங்க. உடனே அதற்கு அந்த மனிதர் சொல்றாரு, இல்ல இந்த போதை பொருளை தடை செய்யப்பட்டதாக நீங்க சொன்னீங்கல்ல, ஆனால் இதை உங்களுக்கு தர முடியாது, நானும் குடிக்க முடியாது, ஏன்னா நானும் முஸ்லிம், எனக்கும் இது தடை செய்யப்பட்டது. அதனால இந்த மதுவை வெளியில் சென்று மார்க்கெட்டிற்கு சென்று வியாபாரம் செய்து விட்டு வா என்று நான் அவரிடத்திலே சொன்னேன் என்று சொல்றாங்க. உடனே நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மதுவை குடிப்பதற்கு மட்டும் தடை கிடையாது, அதை விற்பனை செய்வதற்கும் தடை. காஃபிர்கள்ட்ட கூட விற்பனை செய்யக்கூடாது, காஃபிர்களுக்கு விற்பதும் மது தடை செய்யப்பட்டது என்பதாக நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டாங்க. இன்னொரு இடத்துல நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, மதுவை நீங்க எப்படியும் தயாரிக்க கூடாது, தயாரிப்பதும் தடை செய்யப்பட்டது. மதுவை விற்பதற்கு மட்டும் இல்லை, மதுவை தயார் செய்வதும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டது என்று சொல்றாங்க. சொன்ன உடனே தாரிக் பின் சுவைத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் இருக்கிறார். அவர் ரசூலுல்லாஹ் வரார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மதுவை தயார் செய்கிறேன். எதற்காக மதுவை தயார் செய்கிறேன் என்று சொன்னால், போதை ஏற்பட வேண்டும் என்பதற்காக இல்லை, மருத்துவத்திற்காக, மருத்துவம் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் மதுவை தயார் செய்கிறேன், நான் தயார் செய்து கொள்ளட்டும் என்று சொல்லி கேட்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாரு, இல்ல கூடாது, மருத்துவத்திற்காக என்றாலும் மதுவை தயார் செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் மதுவில் மருத்துவம் கிடையாது, அது நோய் நிவாரணம் கிடையாது, அது ஒரு நோய் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர் ரசூலுல்லாஹ் இந்த அளவிற்கு கண்டித்து சொல்றாங்க, மதுவை எந்த அளவிற்கு தயார் செய்யவே கூடாது என்கிற அளவிற்கு நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செஞ்சிருக்கிறார். இன்னொரு ஹதீஸ்ல நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிடுறார், யாரெல்லாம் மதுபானத்தை அருந்துகிறார்களோ, அதை பிறருக்கு அருந்த கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் அதை விற்கிறார்களோ, யாரெல்லாம் அதை வாங்குகிறார்களோ, யாரெல்லாம் அதை தலையில் சுமந்து கொண்டு செல்கிறார்களோ, யாருக்காக அந்த மதுபானம் தயாரிக்கப்படுகிறார்களோ, இந்த அத்தனையும் தடை செய்யப்பட்டது, ஹராமானது. இந்த காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படும் என்று நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படிப்பட்ட விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வட்டிக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, வட்டி வாங்குறவங்க, வட்டி கொடுக்கிறவங்க, வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுறவங்க, வட்டிக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவங்க, வட்டி தொடர்பாக யாரெல்லாம் கடன் கொள்கிறார்களோ அத்தனை பேர் மீதும் அல்லாஹ்வினுடைய சாபம் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ அதே போன்று மதுவுக்கும் சொல்றாங்க. மதுவை வாங்குறவங்க, விற்கிறவங்க, தலையில சுமந்து சென்றவங்க, தயாரிக்கிறவங்க, யாருக்காக தயாரிக்கப்படுகிறதோ அவன் எல்லாமே அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய செயல் என்பதாக நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால இன்னொரு இடத்துல நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரெல்லாம் மது குடிக்கிறானோ அவனுடைய ஈமான் அகற்றப்பட்டுவிடும். ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் மது அருந்துகிறான் என்று சொன்னால் அவன் மது குடிக்க ஆரம்பத்திலிருந்து குடித்து முறிக்கின்ற வரை அவன் மூமினாக இருக்க மாட்டான். மூமினாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு மனிதன் மதுவை உண்ண மாட்டான் என்பதாக நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். இந்த அளவுக்கு நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவுக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி தலைவராக இருந்தாங்கல்ல, ஆட்சி தலைவராக இருந்ததற்கு பிறகு ஒரு சட்டத்தை அமுல்படுத்துறாங்க. ஒரு சட்டத்தை நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சட்டம் என்று சொன்னால், யாரெல்லாம் மது குடிக்கிறார்களோ அவர்களுக்கு சாட்டை அடி தண்டனை கொடுக்கப்படும். ஒரு மனுஷன் சாராயம் குடிக்கிறான், அவனுக்கு சாட்டை அடி தண்டனை கொடுக்கப்படும். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் சாராயம் குடித்தால் மறுபடியும் சாட்டை அடி தண்டனை கொடுக்கப்படும். மூன்றாவது முறையாக மது குடித்தால் அப்பொழுதும் சாட்டை அடி தண்டனை கொடுக்கப்படும். அதற்கு பிறகு ஒரு மனிதன் திருந்தவில்லை என்று சொன்னால், நான்காவது முறையாகவும் மது அருந்தினான் என்று சொன்னால் அவனுக்கு மரண தண்டனை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எந்த அளவு மரண தண்டனை என்பதை இஸ்லாமிய மார்க்கம் ஈஸியா கொடுக்கிறாங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்தால் அவனுக்கு மரண தண்டனை உண்டு. ஒரு மனிதன் முஸ்லிமாக இருந்து காஃபிராக மாறினால் அவனுக்கு மரண தண்டனை உண்டு. சில காரியங்களுக்கு விபச்சாரம் செய்தால் மரண தண்டனை உண்டு. இது போன்ற சில விஷயங்களுக்கு தான் இஸ்லாமிய மார்க்கம் மரண தண்டனையை விதியாக்கி இருக்கிறது. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாராயம் குடித்தால் 3 முறை
3 முறை மன்னிச்சு விடுறது இல்லை, 3 முறை சாட்டையடி தண்டனை வழங்கப்படும். அதன் பிறகு திருந்தவில்லை என்று சொன்னால் 4வது முறையாக அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்பதாக நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். என்று சொன்னால் மதம் என்பது போதைப் பொருளுக்கு அடிமையாவது என்பது அந்த அளவுக்கு மிகப்பெரும் பாவம் என்பதை நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சகாபாக்கள் காலத்தில் ஒரு மனிதன் சாராயம் குடித்ததற்காக கொண்டு வரப்படுறாரு. உடனே நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மனிதனை அடிங்க என்று சொன்னாங்க. உடனே அவனுடைய கைகளில் கடந்த ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாரும் கைகளில் கிடைத்த பொருட்களை கொண்டு எரிந்து அந்த மனிதனுக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்ல அகமது என்ற ஹதீஸ்ல 1850 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம ரசூலுல்லாஹ் இந்த அளவிற்கு மதுவை பற்றி நம்முடைய சமுதாயத்தில் எச்சரிக்கை செஞ்சிருக்கிறார். ஏன்னா மது சமுதாயத்திற்குள் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த சமுதாயம் சீரழிந்து விடும், சின்ன பின்னமாக மாறிவிடும் என்பதை நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, மறுமையிலும் இதற்கு பெரும் கேடு இருக்குது, தீங்கு இருக்குது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு இடத்துல நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது, யாரெல்லாம் இந்த பூமியிலே மது அருந்துகிறானோ அவனுக்கு தீனத்துல் கபால் மறுமை நாளிலே வழங்கப்படும் என்று சொன்னார். உடனே சகாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே தீனத்துல் கபால் என்றால் என்ன, மறுமை நாளில் வழங்கப்படக்கூடிய அந்த தீனத்துல் கபால் என்பது என்ன என்று சொல்லி கேட்கிறார். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தீனத்துல் கபால் என்பது நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், நரகத்தில் வேதனை செய்யக்கூடிய மனிதர்களுடைய சீலும் சலமும் வேர்வையும் சேர்ந்து அந்த கலவை தான் தீனத்துல் கபால். நீங்க இங்க சாராயத்தை கொடுத்தீர்கள் என்று சொன்னால், மதுவை அருந்தினீர்கள் என்று சொன்னால், மறுமை நாளிலே நரகத்தில் வெந்து வேதனை செய்யப்படக்கூடிய மனிதர்களுடைய வேர்வையும் சீலும் சலமும் சேர்ந்து உங்களுக்கு குடிப்பதற்காக வழங்கப்படும். அதை குடிக்க மாட்டேன் அடம்பிடிக்க முடியாது, குடிக்க மாட்டேன் என்று நீங்கள் எதுவும் சொல்ல முடியாது, கட்டாயமாக அதை குடித்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட மோசமான தீனத்துல் கபால் மறுமை நாளிலே இந்த உலகத்திலே சாராயம் குடித்தவர்களுக்கு வழங்கப்படும் என்பதாக நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாரா. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இந்த உலகத்திலே மது குடிக்காமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் மறுமை நாளிலே சொர்க்கத்தில் உங்களுக்கு மது வழங்கப்படும். அது இந்த உலகத்தில் வழங்கப்படக்கூடிய மதுவை போன்று மட்டகரமாக இருக்காது, நாற்றம் எடுக்கக்கூடியதாக இருக்காது. மறுமை நாளிலே சொர்க்கத்தில் உங்களுக்கு தரப்படக்கூடிய மது என்பது சுவையானதாக இருக்கும், நல்ல அழகானதாக இருக்கும், அதில் போதை ஏற்படாது என்பதாக நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். நம்ம சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்று சொன்னார், சொர்க்கத்தில் உள்ள மதுவை நாம் அருந்த வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மதுவை ஒழிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான முறையிலே எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையிலே மதுவின் பக்கம் நெருங்காதவர்களாக நம்முடைய சமுதாயத்தை மது என்கின்ற கெடும் கொடிய நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களால் அல்ல நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாங்க என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை பேசுகிற கொஞ்சம் நெருங்கி வந்துக்கிற வெளியே இருக்கக்கூடிய சகோதரர்கள் அமர்ந்து கொள்வாங்க. பாசி தவறு கணிதக்கூடிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக தமிழகம் முழுவதும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு அமைதி பேரணியை நம்ம ஏற்பாடு செஞ்சு நிறைய இடத்துல நடந்து முடிஞ்சிருச்சு, நிறைய இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது, நிறைய இடங்களில் நடப்பதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜமாத் ஏராளமான சமுதாய பணிகளிலும் ஈடுபட்டு வந்திருக்கிறது. ஆரம்பத்தில் வரதட்சணை ஒழிப்பு மாநாடு, இது போன்ற பல்வேறு சமுதாய விஷயங்களிலும் நம்ம ஈடுபாடு காட்டியிருக்கிறோம். காரணம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, உலகத்தையும் மார்க்கத்தையும் சேர்த்துதான் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, வலியுறுத்தி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுல நம்முடைய வடகரையில் இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் மாலை 5 மணி அளவில் நம்ம வடகரையில வச்சிருந்த அமைதி பேரணியை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது இல்லாம இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. மது தடை செய்யப்பட்டது, மது மோசமானது, மது கெட்டது என்பதற்கு இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கு. நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், மதுவை நாம் ஒழிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய சமுதாயம் சீரழிந்துவிடும், ஷைத்தான் நம்முடைய சமுதாயத்தை ஆக்கிரமித்து விடுவாங்க. அது மட்டும் கிடையாது, அல்லாஹ்வுடைய தண்டனையும் நம்முடைய சமுதாயத்திற்கு இறங்கிவிடும். அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நாம சாராயம் குடிச்சவங்களை மட்டும்தான் அல்லாஹ் பாதிப்பான். யாரெல்லாம் மது குடிக்கிறார்களோ, யாரெல்லாம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் அல்லாஹ் அழிப்பான் என்று நினைக்கக்கூடாது. அதை தடுப்பதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடவில்லை என்று சொன்னால் நம்மையும் சேர்த்து அல்லாஹ் அழிப்பான். அது நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. முதல்ல ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நல்லவர்களும் சேர்த்து அழிக்கப்படுவார்களா? நல்லவங்கள ஒருத்தர் வாழ்ந்து கிடக்கிறாங்க, கெட்டவர்கள் அழிக்க
நல்லவர்களும் சேர்ந்து அழிக்கப்படுவார்களா என்று சொல்லி கேட்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா, தீமை பெருகி விட்டது என்று சொன்னால், தீமை அதிகரித்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் கெட்டவர்களை மட்டும் அழிக்க மாட்டான், நல்லவர்களையும் சேர்த்து அழிப்பான். ஆனா நல்லவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லித்தார். அப்ப அழிவு என்பது நல்லவர்களுக்கும் சேர்த்து வழங்கப்படும். எப்போ நல்லவர்களுக்கும் சேர்த்து அழிவு வழங்கப்படும் என்று சொன்னால் தீமைகள் பெருகும் பொழுது, தீமைகள் அதிகரிக்கும் பொழுது. இது அல்லாஹ் சில சம்பவங்களின் வாயிலாக உணர்த்தி காட்டியிருக்கிறார். ஒரு 4 சம்பவத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி தந்திருக்கிறார். ஷுஐப் நபியுடைய சமுதாயம், அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சான். எப்படி அழிச்சான்? பூகம்பத்தை ஏற்படுத்தி அழிச்சான். ஷுஐப் நபியுடைய சமுதாயம் பூகம்பத்தால் அழிக்கப்பட்டது. காரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது நாம் நினைக்கும் போது பெரிய பெரிய தீமைகள் எல்லாம் இல்லை. அளவு நிர்வையில் மோசடி செஞ்சாங்க. வியாபாரம் செய்யும் பொழுது, அளக்கும் பொழுதும் நெருக்கும் பொழுதும் மோசடி செய்து வியாபாரம் செய்கிற காரணத்தினால் அல்லாஹ் அந்த சமுதாயத்தில் உள்ள எல்லாரையும் பூகம்பத்தை கொண்டு தாக்கி அழித்தார் என்று சொல்லித்தார். லூத் நபியுடைய சமுதாயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டார்கள். ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட காரணத்தினால் கண்மலை அவர்கள் மீது பொழிந்து பூமியின் மேற்பகுதியை கீழ்ப்பகுதியாக மாற்றி எல்லா மக்களையும் பூமிக்குள்ள என்ன செஞ்சுட்டான்? அல்லாஹ் உதவி செய்து அந்த சமுதாயத்தில் உள்ள எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான்? அழிச்சுட்டான். அதே மாதிரி 6 சமுதாயம் என்று சொல்லக்கூடிய சமுதாயம் இருந்தது. அவங்க என்ன கர்வம் கொண்டுகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வலிமையானவங்களா இருந்தாங்க. ஆணவம் அவங்கள்ட்ட இருந்தது. ஆணவம் கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக சமுதாயத்தில் உள்ள எல்லாத்தையும் அழிச்சாங்க. நாங்க தான் வலிமையானவர்கள், நாங்க தான் பலம் வாய்ந்தவர்கள் என்று பெருமை அடிச்சுட்டு இருந்தாங்க. பெருமை அடித்த காரணத்தினால் அந்த சமுதாயத்தில் உள்ள எல்லாத்தையும் அழிச்சாங்க. இன்னொரு சமுதாயம், மதிய நகரத்தில் வாழ்ந்த இன்னொரு சமுதாயம் இருந்தது. அவங்க பாறைகளை உடைந்து அந்த அங்கே வீடுகளை அமைத்து வசித்து வந்தார்கள். அவங்களும் பெருமை அடிச்சுட்டு இருந்தாங்க. அவர்களையும் எல்லாம் உயர் காப்பை அனுப்பி அழைத்ததாக எல்லாம் சொல்லித்தார். இந்த சம்பவத்தின் மூலமாக எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறார் என்று சொன்னால், அளவுடைமையில் மோசடி செஞ்சது, ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டது, ஆணவம் கொண்டது, பெருமை அடித்தது, இது போன்ற காரணத்தினால் சமுதாயத்தில் உள்ள எல்லாரையும் அழைத்தார் என்பதன் மூலமாக அல்ல நமக்கு எதை புரிய வைக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய சமுதாயத்தில் தீமைகள் பழுகி பெருகி போனது என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாயத்தை அழைச்சிருவோம். வயநாட்டில் மிகப்பெரும் பேரழிவு ஏற்பட்டதுல அதுக்கு என்னென்ன காரணமோ வானிலை ஆய்வாளர்கள் சொல்வாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில் வேற காரணமாக இருக்கு. அங்க ஏதாவது ஒரு பாவங்கள் பழுகி பெருகி இருந்தது என்று சொன்னார், நல்லவர்களும் சேர்த்து அங்க அழிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கெட்டவங்க கிடையாது. அங்க இறந்து போனவர்கள் எல்லாம் கெட்டவங்க நினைக்க கூடாது. அங்கே ஏதாவது ஒரு தீமைகள் பழுகி பெருகி போயிருக்கும். அந்த தீமைகளின் காரணமாக அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அழிக்கக்கூடியவனாக இருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய ஒரு விதி, அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத், அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய, தனக்கு தானே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விதி. அந்த அடிப்படையில் இந்த மது என்கின்ற தீமைகள் நம்முடைய சமுதாயத்தில் பழுகி பெருகி போனது என்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹ் அழித்து விடுவான் என்பது இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய எச்சரிக்கை. நாம் அழித்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் குடிக்காமல் இருக்கிறேன் என்பதால் நம்ம ஒதுக்கி போய்விடக்கூடாது. நம்முடைய சமுதாயத்திலிருந்து இந்த மதுவை ஒழிப்பதற்காக எந்த அளவிற்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்திருக்கிறோம், இந்த விழிப்புணர்வு பேரணியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில் முடிந்த அளவிற்கு அனைத்து சகோதரர்கள் குடும்பத்தில் இருந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடிவு செய்கிறேன். வாசல் தவறான